ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே பிக் பாஸ் 8க்காக எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த பிக் பாஸ் நிகழ்வு எப்போ நடக்கும்னு ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கோம். காரணம், இந்த வாட்டி ஹோஸ்ட் வந்து புதுசு, கண்டஸ்டண்ட்டும் புதுசாக வராங்க. ஸோ பயங்கர எதிர்பார்ப்பு. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்பார்ப்புகள் நடந்துகிட்டு இருக்க இந்த வேலையில் குக் வித் கோமாளில் திடீர்னு ஒரு பெரிய பூகம்பம். அதை பற்றி நீங்கள் ஏன் வீடியோ போடலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணதுனால தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் பிரியங்காவை பற்றின ஒரு விஷயம்னா நீங்கள் சூப்பராக பேசுவீங்களே அப்படின்னு வேறு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. காரணம், இந்த பிக் பாஸ் சீசன் 5லேயே வந்துட்டு இந்த பிரியங்கா பண்ண வேலைகள் இருக்குது பாருங்கள், ரொம்ப அநியாயத்துக்கு அட்டகாசம் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி நம்ம நிறையவே பேசியிருக்கோம். ஸோ அதனால் இந்த வாட்டி இந்த குக் வித் கோமாளிலும் வந்து அவங்களுடைய வேலைகளை என்னென்ன பண்ண முடியுமோ, யார் யாரை டேமேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி கடைசியில் மணிமேகலை இந்த குக் வித் கோமாளி ஷோ விட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனதுனால நிறைய பேர் வந்துட்டு பிரியங்காவுக்கு அகென்ஸ்டாகவும் மணிமேகலைக்கு ஆதரவாகவும் வந்துட்டு நிறைய விஷயங்கள்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் மட்டும் பிரியங்காவுக்கு வந்துட்டு சொல்லி வைப்போம், ஏன்னா விஜய் டிவியில் அவங்களோட தயவு நம்மளுக்கும் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் வந்து சப்போர்ட்டும் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ விஷயங்கள் போயிட்டுருக்கு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த குக் வித் கோமாளிலே நிறைய பேருக்கு வந்து பிரியங்காவோட வருகை வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு சரி என்ன பண்ணுறது அப்படின்னு தலைவிதின்னு இருக்காங்க. ஒரு சில பேர் வந்துட்டு அவங்களோட எதிர்ப்புகளை வந்து லைட்டாக அப்படி காமிச்சிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான நபர் நம்ம செஃப் தாமு. அவரே வந்து டென்ஷன் ஆகிட்டு ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. என்னென்னா, இங்கே இந்த இர்ஃபான் அப்படின்றவர் உங்களுக்கே தெரியும், பெரிய யூடியூபர், அவரும் வந்து இதில் வந்து இருக்கார். அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற விதமாக வந்துட்டு நம்ம பிரியங்கா வந்துட்டு செஃப் தாமுக்கிட்டே போயிட்டு, அவர் தான் வந்து ஜட்ஜு, அவர்கிட்டயே போய் அவங்களுடைய சில்மிஷ வேலையாக பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அதுக்கு அவர் ஒரே தான் சொல்லிட்டு இருக்காரு, இந்த பாருமா இது என்னோடய ஷோ, சும்மா வந்துட்டு எல்லாருமே பேசுகிற மாதிரி, எல்லார்கிட்டையும் பேசுகிற மாதிரி, எல்லாரையும் டாமினேட் பண்ணுற மாதிரி என்கிட்ட வச்சுக்காத அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. என்னென்னா, இர்ஃபான் அவர்கள் வந்துட்டு ஒரு வாரம் வந்து நல்லா பண்ணார்னு சொல்லிட்டு ஒரு பாராட்டு வந்துட்டு செஃப் தாமுக்கிட்ட வரும்போது அவர் வந்துட்டு பாராட்டு கொடுத்தார். பட் அதே இது அடுத்த வாரத்தில் வந்துட்டு சீனியர் குக்ஸ் வந்துட்டு அந்த வீக் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணதை வந்துட்டு செஃப் தாம் அதே மாதிரி அப்ரிஷியேட் பண்ணும்போது இந்த அம்மாவுக்கு பிரியங்கா அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சிருக்கான். அது எப்படி என் தம்பிக்கு இர்ஃபான் அவர்கள் வந்துட்டு பண்ணும்போது நீங்கள் இவ்வளோ சொல்லவே இல்லையா, இப்போ மட்டும் ஏன் எப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு செஃப் தாமு வந்து கேட்டிருக்காங்க போல இருக்குது. அதுக்கு அவர் வந்து நான் கரெக்டாக தான் இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் யாருக்கு எப்படி சொல்லணுன்றது எனக்கு தெரியும், இது என்னுடைய ஷோ, உங்கள் வேலையை மட்டும் பாருங்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார் போல இருக்குது. அந்த விஷயமும் இப்போ வந்து சோஷியல் மீடியா வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. சார் நீங்கள் சொல்லுங்கள், இந்த பிரியங்கா அவர்கள் வந்துட்டு இந்த பிக் பாஸ் இந்த குக் வித் கோமாளியை மைனஸ் பண்ணி பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட், எனக்குலாம் ரொம்ப ரொம்ப ஃபேவரட். எனக்கு அவங்களுடைய அந்த ஆங்கரிங், அந்த குழந்தைத்தனமான விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். பட் அந்த ரியாலிட்டி ஷோ அப்படின்னு வரும்போது அவங்களோட விஷயங்கள் நம்மளுக்குலாம் ரொம்ப இரிட்டேட்டாகவே ஒரு சில விஷயங்களை கொடுக்குது. உங்களுக்கு எப்படி பிரியங்கா அவர்கள் பண்ண விஷயங்கள் பிடிச்சிருக்கு, பிடிக்கல, அதன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த 2 பேர் விஷயத்தில் மணிமேகலை விசஸ் பிரியங்கா, இதில் யார் மேலே தப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் நீங்கள் யார் கொடுப்பீங்க? கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.